சசிகலா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு எதுவும் பேசியிருக்கீங்களான்றப்போ, இல்ல அத பத்தி பேசல அப்படின்னா, அதுல மேற்கொண்டு கேள்விகளை கூட அவர் எதிர்கொள்ள தயாரா இல்ல. அதான் பேசலன்றாங்களே விடுங்க அப்படின்றாரு. ஆனா இங்க சசிகலா அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சி இன்னும் அவர் அதுல ஃபுல் ஃபோர்ஸா இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல ப்ராசஸ்லாம் இருக்கு. பட் அதுல அவங்க முன்னோக்கி போறாங்க அப்படின்னும் பட்சத்துல அது அதிமுகவுக்கு பின்னடைவு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? அந்த முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அங்க பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க சசிகலாவை நோக்கிய அந்த நகர்வுல இபிஎஸ் என்ன பண்றாரு, என்ன யோசிக்கிறாரு, இல்ல என்னதான் பண்ணணும் அதிமுக, அதுல என்ன நினைக்கிறேன்? அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து யாரை ஒதுக்கி வைக்கணுங்கிறதுல தீவிரமா இருக்கார். யார் யார் வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து கட்சியை விட்டு ஒரு தட்டி வெளியே எடுத்துட்டாருன்னா இல்ல கொண்டு வர மாட்டார் அப்படிங்கிறதுல வந்து தீவிரமா இருக்கார். யாரோட சேர மாட்டோம் அப்படிங்கிறதுலையும் வந்து உறுதியா இருக்கார். இல்ல அது கட்சிக்குள்ள ஓகே, கூட்டணிக்குள்ளேயுமா? டிடிவிக்கு அப்படிதான் சொன்னாரு, பட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டிடிவி அவர்களை வந்து பெருசா அவர் வந்து கூட்டணிக்கு வேண்டானே எதிர்பார்க்கல. இப்போ ஓபிஎஸ் அவர்களையுமே வந்து கட்சிக்குள்ள தான் சேர்த்துக்க விரும்பலே தவிர அவர் ஒரு தனி கட்சி தொடங்கினாலோ இல்ல டிடிவியோட சேர்ந்தாலோ அவரை வந்து இதில் சேர்த்துக்கிறதுக்கு விருப்பம். ஆனால் கட்சிக்குள்ள மீண்டும் ரீஎன்ட்ரிக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா தன்னோட தலைமைக்கு அது கேள்விக்குறியாயிரும். கூட்டணியை பொறுத்தளவு சில சமரசங்கள் இருக்கலாம். அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு லாபம் ஆயிடக்கூடாது. அதுதான் வந்து அரசியல் கணக்கு. உதாரணத்துக்கு இப்போ டிடிவி அவர்கள்ட்ட கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருந்தது. கடந்த முறை வந்து அது அதிமுகவுக்கு பாதகமாக போச்சு. அதனால் இந்த முறை அவர்களை சேர்த்துக்கிட்டா நல்லது. பாஜகவும் அதுக்கு சமரசத்தை செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ டிடிவியும் காம்ப்ரமைஸ் பண்ணி இறங்கி வந்தார். அதனால் வந்து அந்த கூட்டணி இதாச்சு. இப்போ சசிகலா அவர்களை பொறுத்தளவுக்கு எவ்வளவு பலம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தேவையில்லாமல் அவர்களை வளர்த்துவிட வேண்டாம், டெஸ்ட் பண்ணட்டும், என்ன பலம்னு தேர்தலில் களம் காணட்டும். அமமுக போயிட்டு தேர்தலில் களம் கண்டு அவர்களோட பலத்தை நிரூபித்த மாதிரி சசிகலா நிரூபிச்சா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். அதாவது ஒரு அரசியல்வாதியும் தாண்டி ஒரு ஆளுமையாக நிற்கிறதுக்கு, ஒரு தலைவராக மாறுறதுக்கான முயற்சி எடுக்கிறார். ஏன்னா அதுதான் இங்கே முக்கியம். இப்போ திமுக வந்து அந்த ஆளுமையை நிரூபிக்கணும்னா காங்கிரஸ் போனால் போட்டும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஆனால் போக விட்டால் தான் அவர்களோட உண்மையான ஆளுமை. உதாரணத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து 234 தொகுதியிலும் தனிச்சு நின்னாங்க. மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு முயற்சி. எம்ஜிஆர் அவர்கள் கூட பண்ணல, கலைஞர் அவர்கள் கூட பண்ணல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பகிரங்கமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா 2வது முறை ஆட்சிக்கு வரணுங்கிற நேரத்தில் அப்படி ஒரு துணிகரமான ஒரு முடிவு எடுத்தாங்க. அது வந்து ஒரு ஆளுமையை வந்து நிரூபிச்சுது. அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் முயற்சி பண்ணுறாரு. ஆனாலும் 234 தொகுதியிலும் நிற்க முடியாட்டியும் கூட ஒருவேளை இன்னைக்கு காங்கிரஸை வெளியேற்றிட்டு தனிச்சு நின்று ஆட்சி அமைச்சு காட்டினாருன்னா அது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். அந்த இதை எடுப்பாரான்னு தெரியல. எடப்பாடியை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு விஷப்பரீட்சை எடுக்கிறார். ஸோ அது அவருக்கு சாதகமாக முடியுமா பாதகமாக முடியுமான்னு தேர்தல் முடிவுகள் தான் காட்டும்.